தமிழக அரசு 2748 கிராம உதவியாளர் பணிகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்புல தமிழகத்தில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள 2748 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுத்து டிசம்பர் 19 அவர்களுக்கு பணி நியமன உத்தரவுகளை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து எல்லா மாவட்ட கலெக்டர்களுக்கும் வருவாய் நிர்வாக கமிஷனர் பிரபாகர் அனுப்பிய கடிதம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கடந்த செப்டம்பர் 30 நிலவரப்படி காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை குறித்த தகவலை அரசு கேட்டது. அதன்படி மாவட்ட கலெக்டர்கள் அளித்த அறிக்கையின்படி 2019 அக்டோபர் முதல் தேதியில் இருந்து கடந்த செப்டம்பர் 30 வரை தமிழகம் முழுவதும் 2748 கிராம உதவியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளது என தெரியவந்துள்ளது. இந்த பணியிடங்களை விதிகளுக்கு உட்பட்டு உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த விதிமீறலும் இல்லாமல் கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். இதற்காக தாலுகா அளவில் வரும் 10ஆம் தேதி பத்திரிகைகளில் விளம்பரம் செய்ய வேண்டும். நவம்பர் 7 வரை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். நவம்பர் 7 வரை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெற வேண்டும். நவம்பர் 14க்குள் விண்ணப்பங்களை பரிசீலித்து நிறைவு செய்ய வேண்டும். எழுத்து மற்றும் வாசிப்பு தேர்வுகளை நவம்பர் 30க்குள் நடத்த வேண்டும். டிசம்பர் 15 மற்றும் 16 தேதிகளில் முறையாக நேர்காணல் நடத்த வேண்டும். தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியலை டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிட்டு அன்றே பணி நியமன உத்தரவுகளை வழங்க வேண்டும். எழுத்துத்திறன் தேர்வை கண்காணிக்க தாலுகா அளவில் துணை கலெக்டரை கண்காணிப்பு அதிகாரியாக நியமிக்க வேண்டும். கிராமத்தை பற்றிய விவரங்கள் அல்லது நில வகைப்பாடுகள் அல்லது கிராம கணக்குகள் அல்லது மாவட்ட கலெக்டர் கூறும் தலைப்பு பற்றி 100 வார்த்தைக்கு மிகாமல் கட்டுரை எழுத செய்யலாம். வாசிப்பு திறனை அறிந்து கொள்வதற்காக ஏதாவது ஒரு புத்தகத்திலிருந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள வாசகங்களை விண்ணப்பதாரரை வாசிக்க சொல்லலாம். தாசில்தார்கள் மூலம் தாலுகா அளவில் மேற்கொள்ளப்படும் கிராம உதவியாளர் தேர்வு முறையாக விதிகளை பின்பற்றி நடக்கிறதா என்பதை மாவட்ட கலெக்டர்கள் உறுதி செய்ய வேண்டும். மேலும் தேர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான விதிகள் வழிகாட்டுதல்களை தாசில்தார்களுக்கு கலெக்டர்கள் சுற்றறிக்கையாக வழங்க வேண்டும். இவ்வாறு அந்த கடிதத்தில் கூறியுள்ளார்.